தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் நியூஸில் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ரிலையன்ஸ் ஜியோக்கு எதிராக பிஎஸ்என்எல் இலவச கால் கொடுக்க போகிறாங்க. இதை பற்றி இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸ் ஜியோ இன்னும் அஃபிஷியலாகவே லான்ச் ஆகலை. அவங்க கொண்டு வந்த ப்ரிவியூ ஆஃபர், வெல்கம் ஆஃபர் அப்படின்ற பலவிதமான ஆஃபர்ஸில் மக்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச கால்ஸ், இலவச எஸ்எம்எஸ், இலவச இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்து இன்னும் மார்க்கெட்டை வளர்த்து கொண்டே இருக்காங்க. ஸோ இதையெல்லாமே டேக்கிள் பண்ணுறதுக்கு ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஐடியா, வோடஃபோன் மற்றும் பிஎஸ்என்எல் பலவிதமான ஆஃபர்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கால் ரேட்ஸை குறைக்கிறாங்க, ப்ளஸ் இன்னும் பண்டில் ஆஃபர்ஸ், அன்லிமிட்டட் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ரிலையன்ஸ் ஜியோவோட மிகப்பெரிய ஆஃபரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டர்நெட் கிடையாது, கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் முழுவதுமே இலவச கால்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ட்ராய் கிட்ட இருந்தும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் சிக்னல் கிடைச்சிடுச்சு அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் ஜியோட கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கால்ஸ் முற்றிலும் இலவசம், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ இது போல் இருக்கிற ஒரு காம்படிட்டரை பீட் பண்ணுறதுக்கு மற்ற நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதப்போ பிஎஸ்என்எல் இப்போ ஒரு புது ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ இந்த ரூமர் பிரகாரம், இந்த வதந்திகள் பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஜனவரி 1ஆம் தேதி 2017 முதல் அனைவருக்குமே இலவச கால் கொடுக்க போகிறதா ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு நன்மகத்தன்மை இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே சொல்ல முடியல. ஸோ பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ டேக்கிள் பண்ணுறதுக்கு பலவிதமான ஆஃபர்ஸை ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து கொண்டு வந்தது அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இந்த ஃப்ரீ கால்ஸ் எல்லாமே டேக்கிள் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் ஜியோவுக்கு எதிராக பிஎஸ்என்எல்லும் அதிரடியாக அனைத்து கால்ஸையும் இலவசம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கிஸ்மோ டைம்ஸில் அஃபிஷியலாகவே ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் சொன்னது பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ ஜனவரியில் இருந்து தான் அஃபிஷியலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்பாகவே அவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் மக்கள் அனைவருக்குமே இந்த பிஎஸ்என்எலும் இலவச கால்கள் கொடுக்கறதுக்கான பிளானிங் நடந்துட்டு இருக்கிறதா பிஎஸ்என்எல் மேனேஜிங் டைரக்டரும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கிட்ட இன்னும் 4G ஓல்டி டெக்னாலஜி அவங்க ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணல. ரிலையன்ஸ் ஜியோ மட்டும் தான் அனைத்து இடங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 4G ஓல்டி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கால்ஸ் எல்லாமே ரிலையன்ஸ் ஜியோ கொடுக்குறதுக்கு அவங்க நார்மல் சிக்னல் ஸ்ட்ரென்த் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் 4G ஓல்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த கால்ஸ்க்கு எதுவுமே கட்டணம் அதிகமாக கிடையாது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு அவங்க நார்மல் 2G மற்றும் 3Gயில் கால்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ ஸோ அது போல தான் இந்த கால்ஸும் கொடுக்கணும். பட் இந்த கால்ஸ் கொடுத்தாங்கன்னா மக்கள் அனைவருக்குமே உபயோகமாக இருக்குமே தவிர இந்த கால்ஸுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சார்ஜஸும் பிஎஸ்என்எலுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு பிஎஸ்என்எல் இந்த ரிலையன்ஸ் ஜியோவுடன் இலவச கால் போட்டியில் எப்படி இறங்குவாங்க, இந்த போட்டி எந்த அளவுக்கு சூடு பிடிக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதே போல் பிஎஸ்என்எல் இன்னும் பலவிதமான பிளான்ஸை இந்த ஜனவரி முதல் மக்கள் அனைவருக்குமே அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லேண்ட்லைன் யூஸராக இருக்கட்டும், ப்ராட்பேண்ட் யூஸராக இருக்கட்டும், உங்கள் அனைவருக்குமே இனிமேட் மிகப்பெரிய ஆஃபர்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றது போலையும் பிஎஸ்என்எல் ஒரு அஃபிஷியல் நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்என்எல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேவா, இல்லை பிஎஸ்என்எல் கஸ்டமராக இல்லாதவர்களுக்கு இந்த ஆஃபர் இருந்தால் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் இன்னும் பலவிதமான தமிழில் டெக் நியூஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.